அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. பட்டாலும் முத்தரமணம் நிற்கும் மௌனத்தே கதி விளையாடி பாட்டு இருக்குங்கய்யா. இப்போது பெரிய மகான்கள் இந்த பாட்டு சரி சொன்னாங்க. எந்த தொழில் செய்தாலும் அவங்க மனம் வந்துட்டு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பாடம் வாங்குகிறோம், பயிற்சி பண்ணுறோம், இந்த வாழ்க்கையிலையும் இருக்கும், ஆன்மீக பாதையிலையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மாதிரி இருக்க முடியுங்க? இது அதுதான் அவர் எப்படின்னே சொல்கிறார். எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மௌனத்து, இரு கைவீசி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னார். இந்த கிராமத்து பக்கம்லாம் குடத்து ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் குளத்துக்கும் ஊருக்கும். இப்போ வீட்டுக்கு போர் எல்லாம் இருக்குது. முன்னெல்லாம் அவ்வளோ தூரம். அந்த ஒரு மாதிரியும் எடுத்துன முடியாது. ஒரு ட்ரிப்புக்கு 5 நடை எடுத்துன்னு வருவாங்க. குடத்து மேலே குடம் அடிப்பாங்க, இடுப்பில் ஒன்று வச்சுப்பாங்க, கையில் ஒன்று வச்சுப்பாங்க. ஆனால் எல்லாம் வச்சுக்கினா கூட பொம்பளை பசங்க ஒன்றோட ஒன்று பேசிக்கின்னு விளையாடுக்கின்னு வருவாங்க. அந்த குடம் விழாது. காரணம் என்னென்னா, எதை பேசிக்கின்னு என்ன பண்ணிக்கின்னு வந்தாலும் அந்த குடத்து மேலே அந்த மனசு இருக்கும். அதனால் விழாது. நம்ம தலையில் சும்மா இந்த புக்கை வச்சா கூட பொத்துன்னு கீழே போட்டுருவோம். அப்போது அந்த ஞாபகமும் பழக்கமும் சேர்ந்து அந்த தலையில் நின்று போகுது. அது மாதிரி கடவுள் வழிபாடை நீ கஷ்டத்தில் இரு, சந்தோஷத்தில் இரு. ஆனால் கடவுளை மறந்துடாத. உன் மனசில் கடவுளை சுமக்க கற்றுக்கோ. சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை மறந்துடுறதோ, துக்கமாக இருக்கும்போது கடவுளை திட்டுறதோ இது மனுஷனுடைய இயல்பாகி போச்சு. ஆனால் அப்படி இருக்காத. எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த சந்தோஷத்தில் இருந்தாலும் உன் மனசாகப்பட்டது கடவுள் மேலே இரு. அது எப்படி இருக்குன்னா, அந்த குடங்க எடுத்துன்னு வராங்கல்ல, அந்த மாதிரி உன் மனசுடைய அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறாருப்பா. இல்லை நீல வீடு கட்டினீர், நெடுவாசல் சாத்தினீர், காலவோலான்னு வந்த பெண் கைப்பசிந்து நின்றுட்டு சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு. ஆமாம். ஸோ ஏன் நம்மளுக்கு அந்த யமன், அந்த மரணம்ன்றது மட்டும் சராசரி மனிதனுக்கோ அது தெரிய மாட்டேங்குது. மரணம் வரதையே முன்னாடியே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி செஞ்சால் உன் வாழ்க்கை விபரீதமாக மாறிடுங்க. எந்த ஒரு விஷயமும் நாளைக்கு நான் சாக போகிறேன்னா இன்றைக்கி 10 பேரை வெட்டி போடுவேன். ஏன்னா நாளைக்கு தான் நான் செத்து போகிறேன். நான் இருக்க போகிறதில்லை. இல்லை அடுத்த மாதம் செத்து போகிறேன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற ஊடெல்லாம் போந்து திருடி வச்சுப்பேன். நான் எந்த ஒரு விஷயமும் முன்கூட்டி மனிதனுக்கு தெரிஞ்சுன்னா விபரீதங்களும் அமைதியும் போயிடும். நான் 100 வருஷம் வாழ்வேன், 25 வயசில் செத்து போயிடுவேன். ஆனால் 100 வருஷம் வாழ்வேன்ற நம்பிக்கை தான் உலக வாழ்வு மனுஷனுக்கு. அந்த நம்பிக்கைன்றதே போயிடும். பின்னாடி தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு. அதனால் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த ஞாபகம். இந்த உடல் மறைஞ்சி விழுந்து போச்சுன்னு சொன்னால் அடுத்த உடல் எடுக்கும்போது அந்த உடலுக்கு ஏற்ற ஞாபகம். போன பிரிவினுடைய ஞாபகமே வர்றதில்லை. அப்புறம் நாளைக்கு நடக்க போகிறது தெரிஞ்ச அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? விபரீதமாக இல்லை ஆகும். இறைவன் அறிவாளி இல்லை. அதனால் நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி தெரியக்கூடாது. ஒன்று தெரிஞ்சதுனாவே உலகம் கெடும். நேரம் வீணாக்காமல் பொறுப்பாக பண்ண வேண்டியது. நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலம் நின்ற போது கைப்பசந்தி நின்றது. காலம்னா யமன். வாழும்போது நம்ம இறைவனை நினைக்கிறதே இல்லை, இறைவனை சந்தோஷமாக அந்த பாதையில் பயணம் பண்ணுறதில்லை. ஆனால் பெரிய வீடு கட்டுறோம். இது உள்ள எது எறும்பு கூட வராது, காற்று கூட வராது, எனக்கு தெரியாது அப்படின்னு கட்டிட்டு உட்காந்து இருக்கிறோம். ஆனால் காலனுக்கு வீடே கிடையாது. வீடெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆன்மீகத்தில் உடலை விட்டு ஆன்மா வெளியேறும்போது வீட்டுக்குள்ளேருந்து நீ பாடம் பண்ணின்னா, ஆன்மா வெளியேறும்போது அங்கே வீடு கிடையாது, வாசல் கிடையாது, மரஞ்சே கிடையாது, கொடி கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பேரொலி தான் தெரியும். அதை அனுபவிச்சா தான் தெரியும். சாதாரண ஆன்மாவுக்கே அப்படின்னா யமன் வந்தால் இந்த ஊடெல்லாம் எந்த மொழிக்கு? ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுறோம்? இது வரைக்கும் வாழ்ந்தேன் நான், இன்னைக்கு யமன் நிற்கிறானே, கடவுளை தேடலையே அப்படின்னு கைப்பசஞ்சு நிற்கிறாங்க. பயன் இல்லையே, காலம் போயிடுச்சு. இதுதான் மார்கண்டன். என்றும் 16 மார்கண்டன். இதெல்லாம் வள்ளலார் சொல்கிறார். மருந்தோ மருந்து, நல் மருந்து, நம்முள்ளே இருக்கும் பெருமருந்து,
தின்னும் கைலை மருந்து, பிறப்பு இறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னார். அந்த 16 கலையில் போய் நின்னீங்கன்னா மரணம் கிடையாது. அதான் மார்கண்டன். அந்த 16 கலை சந்திரகலை. அந்த 16 கலை மருந்து வந்து இங்கே மருந்துடுறாது, இமயமலை மருந்துறான்றார் வள்ளலார். அந்த மருந்தை சாப்பிட்றா, இறப்பும் கிடையாது உனக்கு பிறப்பும் கிடையாதுன்றார். அப்படிப்பட்ட நிலையை அடையணும்னு சொன்னால் முக்கியமாக சராசரி மனிதனால் முடியுமானா முடியாது. காரணம்னா எந்த சாமியாராவது வேலை செய்து சம்பாரிச்சு சாப்பிட்ட சாமியாரை பார்த்துக்கிறியா நீ? இல்லைங்க. இல்லை. அப்படியே ஊரை சுற்றினே சாமியார் வேஷம் போட்டே காலத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு காலத்தை தள்ளினாங்க. 40 வருஷம் வேலை செய்யிட்டு வந்த சாமியார் நான். ஆனால் நம்ம வேலை வெட்டி செய்துக்கின்னு இருந்துட்டு அந்த நிலையை அடைய முடியுமானா முடியாது. ஏன்னா நீ எங்கே போறியோ உனக்கு அங்கே மனம் வேணும். வீட்டுக்கு போனால் இது மனைவி, இது தாய், இதுக்கு குடும்பம், இதுக்கு என்ன தேவையோ அங்கே தேவை. வேலைக்கு போனீங்கன்னா இது என்ன வேலை, இங்கே என்னென்ன ஆஃபீஸு, என்னென்ன பத்திரிக்கை, என்னென்ன பேப்பரு, என்னென்ன பண்ணணும், அங்கே மனம் தேவை. அப்போது நீ எங்கேருந்து அந்த தன்னிலை இழக்கிறதாங்க? ஞானிகளுக்கு ஞானிகள் இப்போ இருக்கிற ஞானி சொல்ல, நான் அப்போ இருந்த உண்மையான ஞானியை சொல்கிறேன். அந்த ஞானிகளுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, குழந்தை குட்டி கிடையாது, தொழில் கிடையாது, கடவுள் உண்டு, இவங்க செயல் உண்டு. இது 2 தான் லிங்க்கு. அதனால் அவங்களால அந்த நிலையை உடனே எட்ட முடிஞ்சுது. நம்ம வேலை வெட்டி எல்லாம் குடும்பம் எல்லாத்தையும் இந்த வேகமான உலகத்தையும் வாழ்ந்துக்குன்னு அந்த நிலையை எட்டணும்னா எட்ட முடியாது. அப்போது நம்மளுடைய பயணங்கள் தொடரணும். இறைவா, நான் உன்னை நோக்கி பயணம் பண்ணுறேன், நீ என்னை எப்போ அழைக்கிறியோ நான் அப்போ வந்து சேர்றேன்ற முறையில் போயிடணுமே தவிர நான் ஒரே நாளைக்கு சாமியார் ஆகிடணும், ஒரே நாளைக்கு ஞானி ஆகிடணும்னா கனவுல தான் ஆக முடியும், நிஜத்தில் ஆக முடியும். ஆக்சுவலாக உங்களை பார்த்து தான் குட்டிக்கரணம்லாம் அடித்து பார்க்குறேன், ஒன்றும் இது பண்ண மாட்டேங்குது. என்னப்பா? இல்லை நீங்கள் சொன்னது குடும்பத்தில் இருந்தீங்க, 40 வருஷம் வேலை பார்த்து ஆன்மீகத்திலையும் இருந்தீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு குட்டிக்கரணம்லாம் அடித்து பார்த்தாலும் ஒன்றும் உதவ மாட்டேன். அப்படி இல்லை. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கள் பெரிய பையன் இருக்கிறான், எவ்வளோ படிக்க வச்சுருந்தாலும் படிச்சிடும். எங்கள் சின்ன பையங்கிறான், ஓப்பனாக சொல்லிட்டான், எனக்கு படிப்பு வரலப்பா, டர்னர் வேலைக்கு போட்டான். நான் அந்த நேரத்தில் பொண்டாட்டி சாப்பிட்டதா, புள்ள சாப்பிட்டதா, புள்ள ஸ்கூலுக்கு போச்சா, காலேஜுக்கு போச்சா தெரியாதுன்னு இல்லையா? 2வது, ஒரு அப்பா ஒரு அம்மாவனுடைய கட்டுப்பாட்டில் நான் வளரல. 5 வயசில் வறுமையில் வந்துட்டேன். அந்த வறுமையினுடைய வேதனை தான் என்னை அந்த உச்சத்துக்கு எடுத்து போச்சு. ஆனால் நீங்கள் சுகவாசி அப்பா அம்மாவுக்கு நீ ஒரு புள்ள, கோடீஸ்வரம் விட்டு புள்ள, ஒரு பொண்டாட்டி ஒரு பொண்ணு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ அந்த மாதிரி வெறியில் போக முடியுமா? வேலை விட்டுடுவியா? சோறு கொண்டாந்து இருப்பியா? வீட்டை விட்டு வெளியே போவியா? முடியாது. வாழ்க்கை முறைன்னு ஒன்றுக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாழறவங்க உண்டு. ஆனால் நான் எந்த கட்டுப்பாட்டுக்கும் இல்லாமல் வாழ்ந்துவேன். அதனால் என்னால் பொண்டாட்டி செத்து போட்டோம் பிள்ளை. இப்போது எங்கள் பேத்தி கல்யாணம் ஆச்சு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, என்னங்க நான் வளர்த்த பேத்திங்க, நான் இல்லாத எப்படிங்க கல்யாணம்? போகவே இல்லை. குழந்தை பிறந்த போகவே இல்லை. இது வரைக்கும் நான் யாரையுமே எந்த பேத்தியோ பேரனையோ நான் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கிட்ட சேர்த்தா டேஞ்சருன்னு தெரியும், தூரவே இரு. இது நான் இருக்கிறேன், எல்லாரும் இருங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய குடும்பம், ஒவ்வொருத்தருடைய பாசம் ஒரு மாதிரி. இப்போ நீ விழுந்துட்ட, உங்கள் பொண்டாட்டி ஃபோன் பண்ணிச்சு, சொன்னேன் ஒன்றே ஆகாதுமா, பயப்படாதுங்கன்னு. உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க? இப்போ உங்கள் அப்பா அம்மா இல்லை செத்து போயிருந்தாங்கன்னா உங்கள் பொண்டாட்டி இல்லைன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பியா? பண்ணியிருக்க மாட்டேன். இதுதான் எனக்கும் உங்களுக்கு வித்தியாசம். ஏன்னா உன் தாய் தகப்பனுக்கு நீ ஒரு பிள்ளை, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே எனக்கு போனேன், சரி வரேன்ட்டு வந்தேன். அப்போ கூட என்ன சொன்னேன், ஒன்றும் பயப்பட. வந்த உடனே என்ன கேட்டேன், உடனே எங்கே போய் வந்தேன்னு கேட்டேன். என்ன ஆச்சுன்னு கேட்கல இல்லையா? ஏன் சொல்கிறேன்னா, ஞானம்ன்றது தன்னிலை இழக்கிறது. தன்னிலை இழக்கும் போது அங்கே யாரும் இருக்கக்கூடாது. தாயோ தகப்பனோ பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ வந்தால் ஐயோ குய்யோ முறன்னு கத்த ஆரம்பிச்சுடுவாங்க. இது எல்லாருக்கும் சாத்தியமா? இது எனக்கு யாரும் கிடையாது. மரணத்துக்கு கூட நான் தயாராக இருந்தேன்.
அதனால் போனேன். என்ன மாதிரி குட்டிக்காரனெல்லாம் அடிக்காத, ஒழுங்கா போ. நீங்கள் இருக்கும்போது கவலையே இல்லையா குட்டிக்காரன் அடித்தாலும்? ஏன்னா என்ன மாதிரி ஆச்சு, என்ன விபரீதத்தில் போய் சிக்கிக்க போகிறேன். அண்டவாசல் 1000, அகண்டவாசல் 1000, அண்டவாசல் 1000, இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல்ன்ட்டு பாடியிருக்கு. ஞான வாசல். இந்த உடலுக்குள்ள சொல்கிறார் 1008 வட்டம் கண்டேன். கடவுள் இருக்குது. அடையிற கடவுள்லாம் கிடையாதுப்பா, சும்மா அதெல்லாம் இல்லைப்பா. அது சும்மாவா நிஜமாவா எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? உடனே சொல்கிறார் 1008 வட்டம் கண்டேன், வட்டத்தொல் நின்றதும் கண்டேன், மந்த மனந்தோறும் சந்தேகம் தீர்த்தேன் என்றார். பல பேர் பல விதமாக சொன்னாங்க, கடவுள் இருக்குதுன்றாங்க, கடவுள் இல்லைன்றாங்க. ஆனால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பயணம் பண்ணேன். 1008 இதழ் தாமரை தலை, அதுக்கு பேர் தான் பிரணவமேடுன்னு பேர். அதிலிருந்து பார்த்தம்பா, இறைவன் இருக்கிறான். என் மனம் சொன்ன சந்தேகமெல்லாம் எனக்கு போயிடுச்சுப்பா. இப்போ நான் தெளிவாக இருக்கிறேன்பா. அது மாதிரி இந்த உடலுக்கு 1000 வாசல். ஆனால் இத்தனை வாசல்கள் இருந்தோம், ஒரு வாசலும் பயன் தராத வாசல், ஒரே வாசல் ஞான வாசல், அதுவே பதி. அந்த ஞான வாசல் யாரால் திறக்க முடியுமோ அவனால் மட்டும் கடவுளை பார்க்க முடியும். மீதி வாசல்களால் இறைவனை காண முடியாது. அதனால்தான் இது பதி, இறைவன் வாழற இடம் அப்படின்னு. அதனால் இதுக்கு 10வது வாசல்னு பேர். 9 நவதுவாரங்கள் இருந்தால் அது உலக விஷயத்துக்கு. இந்த ஒரு வாசல் அது கடவுள் வாசல். அதனால தான் நான் சொல்லிச்சு, ஒரு மந்திரத்தால் 9 வாசலை அடைச்சி இந்த வாசல் திறக்க வழிகாட்டுன்னு அகவல் அவை. அதனால் இந்த வாசல் திறக்கும் போது அந்த வாசல் மூடிடும், அந்த வாசல் திறக்கும் போது இந்த வாசல் மூடிடும். நம்ம உபதேசம் கொடுக்கும்போது எதுக்கு இங்கே பார்க்க சொல்கிறோம்? இந்த 2 புறக்கண்ணும் அகக்கண்ணை திறக்கணும். அப்போ இந்த புறக்கண்ணை பார்த்து புறக்கண் மூடி அகக்கண் திறந்துடணும். அதுக்கு தான் அங்கே உபதேசங்களே நம்ம அப்படி கொடுக்குறோம். வானத்திலேருந்து ஒரு மின்னல் வருது. அந்த மின்னல் இந்த கண்ணு நேரடியாக பார்த்ததுன்னா கண்ணு போயிடுது. ஏன்னா குறிப்பிட்ட வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை தான் இந்த கண்ணுக்கு உண்டு, புறக்கண்ணுக்கு. ஆனால் அகக்கண்ணுக்கு சூரியனே உள்ளே போந்தாலும் தாங்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போது இந்த சூரியன் மாதிரி 1000 மடங்கு சூரியன் இறைவன், அந்த பேரொளி. அதை பார்க்கணுன்னா உனக்கு இந்த கண்ணால் பார்க்க முடியாது, அகக்கண்ணால் தான் பார்க்க முடியும். அப்போ அகக்கண்ணை திறந்து பாரு, புறக்கண்ணை விட்டுடு அப்படின்னு அதனால் சொன்னார்.